அப்போது கொடநாடு கேஸ் வருது. அந்த கேஸ் வந்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், இவன் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். அந்த கொடநாடு கேஸில் வந்து முக்கியமான குற்றவாளி கனகராஜ். கனகராஜ் வந்து ஒரு காரில் மோதி கொல்லப்படுறான். அந்த கார் வந்து இவனோட ஃப்ரெண்டு கார், சவுக்கு சங்கருடைய ஃப்ரெண்டு கார். அந்த காரில் தான் மோதி கொல்லப்படுறான். கனகராஜ் வந்து கொள்ளையடிச்சவன். ஒரு பெண்மணி சொன்னீங்க. பெண்மணி, பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்மணி. அந்த அம்மாவோடைய கார் அது. அந்த காரை பற்றி, அந்த காரு, அந்த டீட்டெயிலு அது வெளியில் வந்தாலே அந்த கேஸோட நாட்டு வந்து அன்றைக்கே வெளியில் வந்துட்டுருக்கும். ரைட்டா? அதுக்காக எடப்பாடியோட உட்காந்து பேரம் பேசுகிறான். அப்போ அந்த கேஸை விசாரித்த ஐஜி அவரே வந்து தனியாக ஒரு கேஸே ஃபிக்ஸ் பண்ணார். என்னன்னா கனகராஜ் மர்டர் கேஸ், கொடநாடு கேஸு, அது இல்லாமல் கனகராஜ் மர்டர் கேஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணார். அந்த இடத்துல தான் இவன் காம்ப்ரமைஸ் போகிறான் எடப்பாடியோட. பயங்கரமான ஒரு அமௌண்ட். அதாவது 1 கோடி 2 கோடிலாம் இல்லை, 100 கோடி கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது.